5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். எனது 5 நிமிஷமா அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் என்னமோ பக்காவாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து உருகுனதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்து வறுபட்டதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, தட்டி வச்சிருக்க 20 பல் பூண்டு, பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் சாதம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி எடுத்தோன்னா நம்மளுடைய பர்ஃபெக்டான பூண்டு மிளகு சாதம் ரெடி. இப்போ இதுக்கு தொட்டுக்க ஒரு வாழைக்காய் மசாலா ஒன்று பார்த்துடலாமா? அதுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வாழைக்காய், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற டைமில் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை வேக வச்ச வாழைக்காவோட சேர்த்து மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கலந்து எடுத்தோன்னா நம்மளுடைய வாழைக்காய் மசாலா ரெடி. என்னோட லஞ்ச் பாக்ஸுக்கு பூண்டு மிளகு சாதமும் வாழைக்காய் மசாலா தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.